ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குருவாயூர் கிளம்பிட்டோம். ஒரு ஃபேமிலி டூர். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. போகிற வழியில் கேரளாவோட சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிறத நான் நிஜமாகவே அனுபவித்தேன். அந்த ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் சன், என் குழந்தை, என் ஹஸ்பண்ட் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சாயங்காலம் ஆனால் அதில் டீ வந்துச்சு. டீ, காஃபி, பழ பஜ்ஜி, சம்சா, வடையெல்லாம் வந்துச்சு. வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணோம். என் சன் தூங்கி முழிச்சு காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஒரு குத்து டான்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணால் பாருங்கள். அதை மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் கோட்ரான்னு எல்லாம் கொண்டு போய் சாப்பிட்டோம். நைட்டுக்கு சப்பாத்தி, முட்டைக்கறி கொடுத்தாங்க. அப்புறம் ரூமுக்கு வந்தோம். ஹேபிடேட்டிங் சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு லக்ஸுரி ரூமு. அதில் காஃபி போட்டு கொடுக்க சொன்னால் என் ஹஸ்பண்டு போட்டு கொடுத்தேன். இதுதான் ஹாலு. அதுக்கப்புறம் இது என் கிட்ஸோட ரூமு. நெக்ஸ்ட்டு எங்கள் ரூமு. அதில் பெட்டு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. பாத்ரூமில் அந்த ஸ்க்ரீனு, இந்த ஸ்க்ரீனுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஃபைபர் அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மேலே ஷவர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. டிவி, ஃப்ளஷ், என்ஜாய்மெண்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதோட கார்பெட்டு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஃபோம் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பால்கனிக்கு போய் பார்த்தா இந்த கார்பெட் அதை தான் சொன்னேன். அடுத்து பால்கனிக்கு போய் பார்த்தா கேரளாவோட அப்படியே சீனரியை பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பாருங்கள், தென்னை மரம், தேங்காய், இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தோம். அதில் காலையில் பொஃபே கொடுத்தாங்க. அந்த பொஃபே கிளிப்பு இல்லை. சூப்பராக இருந்துச்சு. பொஃபேயும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சாப்பாடு, லன்ச்சு, அந்த கேரளா சாப்பாடு கோத்ரூத் ஃப்ரிட்ஜு கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கேரளா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் திரும்ப திருச்சூருக்கு பஸ்ஸில் அதுக்கப்புறம் ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட்